பரிசுத்தாவியானவர் வந்துட்டாரு நம்ம சீர்படுத்துற காரியங்கள் தானே அங்க நடக்கும். அசுத்தங்களுக்கு அங்க இடம் இருக்க கூடாதுல்ல. ஆனாலும் அவரு நினைக்க சொல்றேன், புட்டிச்சு வலிச்சு இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு, உணர்த்துவார். மகனே மகளே, நீ செய்கிறது பாவம்ப்பா, இல்ல இருந்து வெளியே வாப்பா, நீ செய்யறது பாவம்ப்பா. அவர் உள்ள வந்துட்டாருன்னா நான் இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டா, எத்தனை பேருக்குள்ள இருந்து பரிசுத்தாவியானவர் தூக்கப்பட்டு இருக்கிறாரு? எத்தனை ஒரு வேணா யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு, துக்கப்பட்டுட்டு எத்தனை பேர் கூட இருக்கிறாரு? இல்லாமல் போய்விட்டார். அது ஒரு பக்கம். நீ துணிகரமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தனா அது வெளியே வந்துருவார். அவரு துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பா. அவனு கேட்கட்டா, உங்க கூட ஒருத்தர் இருக்கிறா, நீங்க எத்தனை காரியங்கள் அவங்களுக்கு விரோதமா நீங்க செய்ய 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 அவங்க உங்கள்ட்ட இருந்து பல்லழிச்சுட்டே இருப்பாங்களா? கேக்குறேன். ஒரு மனுஷனே நீங்க செய்யற துரோகத்தை பொறுத்துட்டு உங்க கூட இருக்க மாட்டான். ஆனா பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். எத்தனை எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது ரட்சிக்கப்பட்டு. கேட்டா ஆதி விசுவாசி